ஹலோ நண்பர்களே, 8வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல வீட்டுக்கு ரொம்பவே டயர்டா வர அசிஸ்டன்ட்கார அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் உனக்கு ஃபேவரட் ஃபுட்டு தான்டா சமைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா டெலிஃபோன் ரிங் அடிக்குது. இந்த சத்தம் கேட்குற 2 பேத்துக்குமே சரியான ஷாக் ஆகுது. அசிஸ்டன்ட்காரனும் ஃபோனை அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல பேசுறவன் கரமுறான்னு சத்தம் கேட்குது. அவங்க தொட்டுட்டாங்க, அவங்க உடைச்சிட்டாங்க, அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாருமே இதுக்கு மேல ஃப்ரீயா இருக்க முடியாது, எல்லாமே அந்த மரத்திலிருந்து வரப்போகுது, அதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றான். பயத்துல அசிஸ்டன்ட் காரனும் போனை கட் பண்ணிடுறான். அப்ப அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கிறத வந்து பார்த்தா அந்த கொதிக்கிற பாத்திரத்துல உயிரோட நிறைய பூச்சிக மிதந்துட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு அந்த மியூசிக்கோட சத்தமும் கேட்குது, மியூசிக் பாக்ஸும் பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ திடீர்னு அதிலிருந்து ஒரு பூச்சி பறந்து வந்து இவன் கையில் கடிச்சு வச்சிருது. இவனும் பயந்து போய் அறக்க பறக்க கத்துறான். பார்த்தா அசிஸ்டன்ட் காரனோட அம்மா அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவனுக்கு வந்த கனவு. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி சத்தம் போடுற அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லாமல் கெட்ட கனவுன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறான். அப்போ திடீர்னு அவன் கையை பார்க்கும் போது தான் பூச்சி கடிச்ச இடத்துல ஒரு காயம் ஆயிருக்கு. கடிச்சது என்னவோ கனவுல தான், ஆனா அதோட தழும்பு உண்மையாலுமே அவன் கையில இருக்கு. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவையும் மொட்டையனையும் தான் காட்டுறாங்க. இவனுக்கு அந்த ட்ரோனுக்கும் ஆண்டனாக்கும் நடுவில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மொட்டையை இருந்துட்டு, சரிப்பா நீ சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், பட் எதுக்காக அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு மேத்யூக்கிட்டையும் கரெக்டான பதில் இல்லை. இங்க இருக்கிற மக்களுக்கு மன அழுத்தம் கொடுத்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எந்த இடத்துல ஒருத்தர் பிரேக் ஆவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சாராக்கு இதுதான் நடந்துச்சு, அவ என் பையனை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி மேத்யூ சொல்றான். அப்ப கரெக்டா ட்ரோனுக்கு கனெக்ஷனும் கொடுத்துட்றாங்க. இவங்களும் பறக்க வைக்க ட்ரை பண்ணா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேல போக மாட்டேங்குது இந்த வெயிட்டை தூக்கிட்டு. அதனால ட்ரோனை மறுபடியும் கீழே இறக்கிடுறாங்க. அப்போ மொட்டையா இருந்துட்டு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு இங்க இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்லை. சரி, நீ இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி நைட்டு மான்ஸ்டர்ஸ் வரும், இங்க இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்குறான். மேத்யூவும் இந்த விஷயத்த சொன்னது ஹீரோ, டோனா, அதுக்கப்புறம் ஃபாதர் 3 பேர்த்த பேரை மென்ஷன் பண்றான். மொட்டையனுக்கு ஃபாதர் யாருன்னு தெரியல. அப்ப மேத்யூ இருந்துட்டு, காலனி ஹவுஸ்குள்ள இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டைம் பூந்துருச்சு, அந்த அன்னைக்கு நைட்டே ஃபாதர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். பதிலுக்கு மொட்டையினும் அந்த ஃபாதரை இந்த மான்ஸ்டர் கொன்னதை பார்த்தீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன்னா ஃபாதரை கொன்னது ஹீரோ ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி, அதுவும் நைட் நேரத்தில். சரிப்பா, இந்த வில்லேஜுக்கு நீ வந்ததுலேருந்து யாரையாவது அந்த மான்ஸ்டர் கொன்னதை நீ ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கியான்னு கேட்டால் அதுக்கும் மேத்யூ கிட்ட பதில் இல்லை. என்னதாண்டா சொல்ல வர அப்படின்னு கேட்கும் போது மொட்டையை இருந்துட்டு, எனக்கு என்னமோ இந்த மான்ஸ்டருக்கும் இங்க இருக்கிற ஆளுகளுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது, சும்மா இறந்த மாதிரி கணக்கு காட்டணுமே ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ இருந்துட்டு, நான் அந்த வீடு இடிஞ்சு அடியில மாட்டும் போது உங்க கூட பஸ்ல வந்த ஒருத்தனும் அந்த பார்ல வேலை செஞ்சவனும் இறந்தான்ல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மொட்டையை இருந்துட்டு, மான்ஸ்டர் அவங்களை கொன்னதை நான் பார்க்கல, அடுத்த நாள் பாடியை மட்டும்தான் பார்த்தேன், நீ பார்த்தையா மான்ஸ்டர் கொன்னதுன்னு கேட்கும் போது மேத்யூவும் பார்க்கல, ஏன்னா அவன் வீட்டுக்கடியில் ஸ்டக் ஆயிருந்தான். ஸோ இந்த மொட்டையை சொல்றதுலேயே ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி மேத்யூவுக்கு தோணுது. இருந்தாலும் சாரா அவளோட பிரதரை கழுத்தறுத்து கொன்னா, அதை இங்கே எல்லாருமே பார்த்தாங்களே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மொட்டையை இருந்துட்டு, கரெக்டு தான், உண்மையாலுமே அவள் கொலை பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் இருந்திருக்கலாம், நான் சொல்றத ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சாராவை அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவள் கண்டிப்பாக இருந்த ப்ரெஷரில் யாரோ ஒருத்தரை போட்டு தள்ளியிருப்பா, ஆக்சிடென்டெல்லாம் அவள் பிரதரையும் கூட கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக ஏன் கரெக்ட் டைம்ல அவ பிரதர்காரன் அங்க வரணும்? மேபி நீ சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு ஷோக்காக கூட நடக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்றான். அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்மைலிங் மான்ஸ்டரோட உடம்புல கிடைச்ச லிக்விட ஒரு பாட்டில பிடிச்சி வச்சான் பாத்தீங்களா, அதை வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது சாரா அங்க வரா. ஐயோ, இவ கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டபால்னு ஒளிச்சு வச்சுக்கிறான் ஹீரோ. அப்போ சாரா இருந்துட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், நம்மளுக்கு உண்டான ஆன்சர் காட்டில் தான் கிடைக்கும், அதனால நான் காட்டுக்குள்ளே மறுபடியும் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் ஹீரோக்கு இஷ்டம் இல்லை. இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கல, நான் இங்கே இருக்கிறதையும் யாரும் விரும்பலை,
இங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் காட்டுக்குள்ள போலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்றா. ஹீரோ இருந்துட்டு போன டைமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டோம், நம்ம ஒன்றும் பர்பஸ்ஃபுல்லா திரும்பி வரல, அந்த காடு தான் நம்மளை திருப்பி அனுப்பிடுச்சு, ஸோ இதுக்கு மேல அதை பத்தி பேசாதன்னு சொல்லிடுறான். அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃபு அந்த வீடு இடிஞ்சப்போ ஒரு டனல் வழியில வெளியே வந்தா பாத்தீங்களா, அந்த இடத்த ஜேடு கூப்பிட்டு வந்து காட்டுறா. இந்த குகைக்குள்ள தான் அந்த சிம்பிளை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த குகைக்குள்ள இருந்து தான் வெளியே வருது, என்னோட கண்ணுக்கு தெரிகிற குழந்தைங்களையும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த குகையில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும் போது ஜேடுக்கு எதுவுமே கோஇன்சிடென்ட்டா தெரியல, கண்டிப்பா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும்னா இந்த குகைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல மேத்யூவோட ஒய்ஃபுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு டைம் அங்கிருந்து வெளியே வரக்குள்ளேயுமே உசுறு போய் உசுறு வந்துருச்சு. அப்பதான் ஜேடுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த டன்னல்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது விக்டரும் கூட தானே இருந்தான், அவனும் இந்த சிம்பிளை பார்த்துருப்பான்லன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க மேத்யூவோட ஒய்ஃபு. அந்த லூசு பையன் இந்த சிம்பிளை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணான், ஆனா இதை மட்டும் ஏன் மறைச்சிட்டான்னு தெரியல அப்படின்னு ஜேடு சொல்றான். அதே டைம்ல விக்டரை தான் காட்டுறாங்க. இவன் மேத்யூவோட பையனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவனை பார்க்குற மேத்யூவோட பொண்ணும் அன்னைக்கு காலனி ஹவுஸ்ல இருந்து என்னை நீ தான் காப்பாத்தின, அதுக்கப்புறம் உன்னை சந்திக்க முடியாம போயிடுச்சுன்னு இப்ப தேங்க்ஸ் சொல்றா. அப்ப கரெக்டா மேத்யூவோட பையன் அங்க வந்துடுறான். விக்டரும் அந்த பையனுக்காக ஒரு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கான். குளிர் அதிகமா வரப்போகுது, இதை யூஸ் பண்ணிக்கோ, இது என்னோடதுன்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விக்டர் அவனோட பொருள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டான். அப்ப அந்த பையனும் உனக்காக நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன்னு ஒரு டிராயிங்கை கொடுக்குறான். அதுல ஈத்தன் இந்த பையனோட பேர் எழுதியிருக்கு. விக்டர் ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்கை வாங்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த பையன் இருந்துட்டு நீ தானே சொன்ன இங்க நடக்கிறதெல்லாம் ஒருவேளை மறந்து போனாலும் நம்ம வரைஞ்சது மறந்து போகாதுன்னு, அதுக்காக தான் கொடுத்தேன், இதை நீ வாங்கிக்கலைனா இந்த ஜாக்கெட்டை நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்றான். அதனால வேற வழி இல்லாம விக்டரும் ஒத்துக்கிறான். சோ மேத்யூவோட பையனும் பொண்ணும் வெளியே கிளம்புறாங்க. இந்த பையன் நீயும் என் கூட வா விக்டர் அப்படின்னு கூப்பிடுறான். எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாம விக்டரும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அவன் பையன் கிட்ட ரெஸ்ட் எடுக்காம ஏன்டா இப்படி எல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் இருந்துட்டு என் உடம்பு சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு, கிறிஸ்டியும் செக் பண்ணி பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டான், இப்ப நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி உன்னை சொருகுனான்ல, அவன் எங்க இருக்கான்னு விசாரிக்கும் போது டோனா மேல இருக்கிற ரூம்ல அவனை லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச மாதிரியே இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோ விசாரிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு வரான். அப்ப கரெக்டா டோனா வந்துடுறாங்க. சரி நான் உங்ககிட்ட அப்புறமேல் சொல்றேன் அப்படின்னு அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ டோனா கிட்ட சாரா ரொம்ப தனிமையில இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறா, நீ ஏதாவது பார்த்து பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்கிறான். டோனாவும் அதை பத்தி நான் அப்புறம் திங்க் பண்றேன், ஆனா இங்க அதை விட நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் இங்க இல்லாத அன்னைக்கே ஒருத்தன் பையனை சொருகிட்டான், அவனை இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணியிருக்கேன். நேத்து நைட் அந்த எல்ஜின் பையப்புல டப்ல இருக்கிற தண்ணியில மூங்கி சாக பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் எல்ஜினை வந்து மீட் பண்ணி நேத்து என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். எல்ஜின் வந்துட்டு அந்த பாத் டப்ல உட்காந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப யாரோ தண்ணிக்குள்ள அமுத்தி என்ன கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு டேய் கிளினிக்ல நடந்த விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது இவனும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதாவது அந்த ஸ்மைலிங் மான்ஸ்டரை கொன்ன விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் எல்ஜினை காம் டவுன் பண்றதுக்காக இங்க பாத்தியா அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து எங்களுக்கு இந்த எல்லோ கலர் லிக்விட் கிடைச்சது, ஆனா இந்த லிக்விடை எப்படி நம்ம இன்னொரு மான்ஸ்டரோட உடம்புல செலுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவன் சொல்லும் போது எல்ஜின் அசால்ட்டா உங்ககிட்ட தான் கன் இருக்குல்ல, அந்த புல்லட்ல இந்த லிக்விட் வச்சு அனுப்பிட வேண்டியதான சூப்பர் ஐடியாவை கொடுக்குறான். அதே டைம்ல மேத்யூவோட பையனும் பொண்ணும் அந்த டைனருக்கு தான் வந்து அசிஸ்டன்ட் காரனோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. விக்டரும் கூடவே தான் இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்டை பத்தி சொல்லும் போது விக்டருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போலையாட்டிருக்கு, இன்டர்நெட்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியல. அப்பதான் அந்த சின்ன பையனுக்கு அந்த ஸ்வெட்டரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பொம்மை கிடைக்குது. அவனும் விக்டர் கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறான். ஆனா இந்த பொம்மையை பார்க்கும் போது விக்டரோட மூஞ்சியே மாறிடுது. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல விக்டர் கையில அவங்க அம்மா தான் இந்த பொம்மையும் கூட 2 கலர் பென்சிலையும் கொடுத்து நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது டேய் நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியுண்டான்னு கத்திக்கிட்டே அந்த பிளாஷ்பேக்கை கெடுக்கிற மாதிரி ஜேட் அங்க வரான்.
வந்தவன் விக்டரை பிடிச்சி, ஏன்டா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணல, நானும் உனக்கு சாங் ப்ளே பண்ணி காமிச்சேன், அப்புறம் ஏன்டா இந்த சிம்பிளை பார்த்ததை மறைச்சேன்னு கேட்குறான். ஆனா இவன் விக்டர் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்றது அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அப்ப விக்டரும் அதுக்கு பதில் சொல்லாம நான் இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஜேடும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஜேடுக்கு பின்னாடி மேத்யூவோட ஒய்ஃபும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ ஜேட் இருந்துட்டு மறுபடியும் விக்டர் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவே பிஹேவ் பண்றான். இந்த சிம்பிளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறைக்காம சொல்லுடா, இது நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது விக்டர் அசால்ட்டா இதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். மேத்யூவோட ஒய்ஃப் வேற, உன்னால 10 நிமிஷம் கூட பொறுமையாவே பேச முடியாதாடன் ஜேட கழுவி ஊத்திட்டு விக்டரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே டைம்ல சர்ச்சில் இருக்கிற சாராவை பார்க்கறக்கு மேத்யூவும் அந்த மொட்டையினம் வந்திருக்காங்க. அப்ப மேத்யூ வந்துட்டு நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுமான்னு சொல்லிட்டு, நீயும் பிரதரும் எங்க போயிட்டு இருந்தீங்கன்னு கேட்கறா. இவளும் பாஸ்டன்னு சொல்றா. அப்ப இந்த மொட்டைய நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். இவளும் பென்சில்வேனியா அப்படிங்கிற பிளேஸோட நேம சொல்றா. ஸோ இவ பேசுறதுலயே அவளும் அவ பிரதரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. அவ பிரதர் இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு மேத்யூ கேட்க வரும்போது சாரா அதை பத்தி பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறா. இவனும் கொஞ்சம் தட்டி தடுமாறி பாலிஷா அவகிட்ட கேட்க வருவா. ஆனா மொட்டைய இருந்துட்டு, ஏமா உன் பிரதர் இன்னும் உயிரோடவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை போட்டு விட்டுறா. இதுல சாராக்கே செம ஷாக் ஆகுது. ஆனா அதை பத்தி தாமா நாங்க கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு டோனா வராங்க. ஆல்ரெடி மொட்டையனுக்கு டோனா ஹீரோ ஃபாதர் இவனுக்கெல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி தான் நம்மளை இந்த மாதிரி விஷயத்த நம்ப வைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ டோனா கரெக்ட் டைம்ல அங்கே வந்தனால அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறான் மொட்டையன். டோனா இருந்துட்டு இந்த லூசு பசங்க கூட பேச முடியாது, உனக்கு ஏதோ போர் அடிக்குதுன்னு ஹீரோ சொன்னான், அதுக்காக தான் நிறைய துணி கொண்டு வந்திருக்கேன், இதுல ஸ்டிச்சஸ் போட்டு கொடுமான்னு சொல்லும் போது சாராவும் ஒத்துக்கிறா. அப்போ டோனா இருந்துட்டு இவளை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க 2 பேரும் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லும் போது அந்த மொட்டையனுக்கு கோவம் வருது. ஏமா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எல்லா விஷயத்திலையும் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கா அப்படின்னு டோனா கிட்டே வம்பிழுக்கிறான். ஆனா டோனா இந்த இடத்துல கெத்து தான். அவன் என்ன பேசினாலும் ஒரு இன்ச்சும் கூட அசையாம அவனையவே முறைச்சு பார்த்துட்டு, தம்பி இப்ப நீ கிளம்பலன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மேத்யூவுக்கு புரிஞ்சிருது, அவன் தான் மொட்டையனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டு போறான். சாராவை பார்க்கும்போது ரொம்பவே அப்செட்டா இருக்குதுன்னு புரியுது. என்னமா நடந்துச்சுன்னு டோனா விசாரிக்கும் போதுதான் என் பிரதரை பத்தி அவங்க 2 பேரும் பேசினாங்க, என் பிரதர் உயிரோடு இருப்பான்னு வேற சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற டோனாக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. மேத்யூ மொட்டையங்கிட்ட நீ சாராவோட பிரதரை பத்தி பேசும்போது அவ ஃபேஸ் மாறினதை நான் நோட் பண்ணேன், கண்டிப்பா அவர் இன்னசென்ட், அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். ஆனா மொட்டையனுக்கு டவுட் எல்லாம் டோனா மேலதான் இருக்கு. தம்பி கரெக்டான டைம்ல அவங்க வந்தாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்களை கெட்டவங்களாக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மேத்யூ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டான அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே வருது இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிப்போம், அதுக்கு இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் என்னோட ஆர்வி வெஹிக்கிள்ல ஸ்டே பண்ணணும், அதுல ஸ்டே பண்ணிட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம்னு சொல்லும் போது மொட்டையினும் ஒத்துக்கிறா அதுக்கு. ஸோ மேத்யூவும் இதை பத்தி அவன் ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்காக டைனருக்கு வரான். அவன் ஒய்ஃபை பத்தி விசாரிக்கும் போது தான் அவன் பொண்ணு இருந்துட்டு ஜேடு விக்டரை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டான், அதனால விக்டரை சமாதானப்படுத்துறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு காலனி ஹவுஸ் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூவும் அவன் பொண்ணை தனியா கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அந்த ஆர்வி வெஹிக்கிள்ல தான் ஸ்டே பண்ண போறேன், கவலைப்படாத, என்கிட்ட அந்த மந்திரக்கல் இருக்கு, இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் வீட்டுக்கு போறக்கு வழி கிடைக்கும், கவலைப்படாத, நான் சேஃபா தான் இருப்பேன், இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட கன்வே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது டோனா இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாராக்கும் உங்களுக்கும் என்னடா பிரச்சனை, அவ பிரதர் உயிரோடு இருக்கான்னு ஏன் அவகிட்ட விசாரிச்சின்னு கேட்கும்போது மேத்யூ இருந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் மாதிரியே நாங்களும் வீட்டுக்கு போறக்கு ஏதாவது வழி கிடைக்காதான் தான் தேடிட்டு இருக்கோம், எனக்கு புரியுது சாராட்ட பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பஸ் மேல இருந்து அந்த மொட்டையினும் பார்த்துட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்லயே விக்டர் அந்த பொம்மையவே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது விக்டரோட அம்மா தான் இந்த பொம்மையும் கலர் பென்சிலையும் அவன் கையில கொடுத்துட்டு காலையில வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, டிராயிங் பண்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பேஸ்மெண்ட்லயே விட்டுட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவன் அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தா வந்திருக்கிறது மேத்யூவோட ஒய்ஃப். அவங்களும் பையனுக்காக கோர்ட்டு கொடுத்ததுக்கு விக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து பார்க்கறாங்க. ஆனா விக்டர் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அந்த பொம்மையை பார்த்துருக்கேன்னு திருப்பி வாங்கிக்கிறான்.
மேத்யூவோட ஒய்ஃபும் ஏன் ஜேடு கிட்ட நம்ம அந்த சிம்பிளை பார்த்ததை பத்தி நீ சொல்லல அப்படின்னு விசாரிக்கும் போது விக்டர் இருந்துட்டு அந்த சிம்பிளுக்காக ஆன்சர் தேடி போறது நல்லது கிடையாது, யாருமே திரும்பி வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா மேத்யூவோட ஒய்ஃப் இவன் பயந்துருக்கான், அதனாலதான் அப்படி பேசுறான்னு நினைச்சிட்டு நம்ம தேடனாதான் அதுக்கு உண்டான விடை கிடைக்கும், அப்பதான் நம்ம வீட்டுக்கு திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு விக்டர் இருந்துட்டு இங்க எதுக்குமே விடை கிடைக்காது, திரும்பியும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எங்க அம்மாவும் இதே தான் சொன்னாங்க அப்படின்னு எதையோ சொல்ல வரா, ஆனா சொல்ல முடியல. என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு நடந்த விஷயம் எதுவுமே விக்டருக்கு ஞாபகத்துல இல்ல. அப்ப விக்டர் இருந்துட்டு எல்லாத்துக்குமே நான் வரைஞ்சு வச்சிருக்கிற பிக்சர் விடைய சொல்லும் அப்படின்னு சொல்றான். இவங்களும் நார்மலா சுத்தி முத்தி இருக்கிற பிக்சரை பாக்குறாங்க. நான் இந்த பிக்சரை சொல்லல, சில பிக்சரை நான் பார்க்கவே கூடாதுன்னு வேற இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லும் போது இது கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃபுக்கு செம ஷாக் ஆகுது. அட பாவி பையில அந்த பிக்சர் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா இவனும் ஆமான்னு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் காரனை பார்க்க வந்திருக்கான். அப்பதான் அவன் கையில இருக்கிற தழும்ப பார்த்து அதை பத்தி விசாரிக்கும் போது எனக்கும் எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எல்லாம் கனவுல நடந்த மாதிரி இருக்கு, பார்த்தா கையில தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு லைட்டா கருக்குன்னு இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த எல்ஜின் பையன் இருக்கான் பத்தியா, அவன் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கான், சில்வர் புல்லட் அப்படின்னு மென்ஷன் பண்றான். ஆக்சுவலாக அந்த ஸ்மைலிங் மான்ஸ்டர் உடம்புலேருந்து எடுத்த லிக்விடை புல்லட்டில் அப்ளை பண்ணி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஈஸியாக மற்ற மான்ஸ்டர்ஸையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அசிஸ்டன்ட் காரனுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஹீரோ இருந்துட்டு அது சம்மந்தமாக நான் கிளினிக்கு தான் போகிறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றான். நெக்ஸ்ட் கிளினிக்ல இருக்கிற நர்ஸுக்காரியை தான் காட்டுறாங்க. பயத்தில் வெடவெடுத்து போய் உட்காந்துருக்கா, பக்கத்துலேயே கிறிஸ்டியும் இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் அங்கே வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது தான் கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூம்ல இருந்து வித்தியாசமா சத்தம் வந்துச்சு அப்படின்னு நர்ஸ்காரி சொல்றா. ஸோ ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் அப்படி என்னதாண்டா சத்தம் வந்துச்சுன்னு செக் பண்ணலான்னு போறாங்க. அந்த மான்ஸ்டரோட பாடி வச்சிருக்கிற ரூம்ல ஏதோ வித்தியாசமா சத்தம் வருது. இவங்களும் ஓபன் பண்ணி பார்த்தா மான்ஸ்டரை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள ஏதோ நெளியற மாதிரியே தெரியுது. அசிஸ்டன்ட் காரனெல்லாம் பம்பி போயிடுறான். ஹீரோவும் மனசை தேத்திட்டு அந்த துணியை விலக்கி பார்த்தா அந்த மான்ஸ்டரோட உடம்பு ஃபுல்லா ஏதோ பூச்சி கண்டமேனிக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு இது எப்படி பாசிபிள்னே தெரியல, ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல எதுவுமே உள்ள வந்துட்டு போறக்கான ஹோல்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் மேல வந்து 4 பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இதே பூச்சி தான் என் கனவுல வந்துச்சு, திடீர்னு பார்த்தா பாத்திரத்துல கொதிச்சுட்டு கிடந்துச்சு, அப்போ ஒரு மியூசிக் பிளே ஆகிற சத்தம் கேட்டுச்சு, அது என்னடான்னு பாக்குறக்குள்ளேயும் ஒரு பூச்சி என்னை கடிச்சு வச்சிருச்சு, அதுல வந்த தழும்புதான் இது அப்படின்னு காட்டுறான். ஸோ கிறிஸ்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட எல்ஜினுக்கும் இதே மாதிரி கனவுல நடந்த மாதிரி தான் இருந்துச்சாமா, ஆனா உண்மையாலுமே அவன் தண்ணி டப்ல சாகருக்கு கிடந்தான் அப்படின்னு சொல்லும் போது நர்ஸ்காரி பயந்துக்கிறா. எப்படா கனவுல நடக்கிறது உண்மையாலுமே பாதிக்கும் அப்படின்னு. இவங்க அந்த பயத்துல இருக்கும் போது கரெக்டா டோனா அங்க வந்துடுறாங்க. இவங்க அத்தனை பேர்த்து மூஞ்சியை பார்க்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. அதே டைம்ல விக்டர் மேத்யூவோட ஒய்ஃபை இன்னும் சில டிராயிங்கை நான் பார்க்கவே கூடாதுன்னு தனியா வச்சிருக்கேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க கரெக்டா அவங்க அம்மாவோட கார் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நின்னுக்கிறான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு நீ பயப்படாத, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விக்டர் இருந்துட்டு எங்க அம்மாவும் கடைசியா என்கிட்ட தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றான். அங்க கட் பண்ணி இப்ப டோனாவை காட்டுறாங்க. பயபுல ஹீரோ மேல செம்ம கோவப்படுறாங்க. ஏன்டா இவ்வளோ வேலையை பார்த்துருக்கீங்க, எதுவுமே நான் கேட்காம சொல்ல மாட்டீங்களாடான்னு சொல்லும் போது ஹீரோவும் வேற வழி இல்லாம மன்னிச்சிரு ஆத்தா, நான் உங்ககிட்ட சொல்லான் தான் இருந்தேன், பட் எல்லாருமே அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பாய்லர் ரூம்குள்ள கூட்டு வரான். மான்ஸ்டரை பார்க்குற டோனாவுக்கு பக்கோன்னு இருக்கு. மான்ஸ்டர்னு கூட பார்க்காம மல்லாக்கா படுக்க போட்டு இவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்போ ஹீரோ தான் பூச்சி எதுவுமே அங்கே இல்லைங்கிறத நோட் பண்ணுறான். ஆனால் டோனா கிட்ட சொல்கிறான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100கணக்கான பூச்சி இந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்துச்சு, வெளியே போறதுக்கு வழியே கிடையாது, எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொல்லும் போது டோனா இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த பாடி இங்கே வைக்க வேண்டாம், எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி தெரிய வந்தால் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதனால இவங்களும் அந்த மான்ஸ்டரோட பாடியை ஒரு வெள்ளை துணியில சுற்றி ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு கிறிஸ்டியையும் அந்த நர்ஸ்காரியும் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ண வேண்டாம், நீ என் கூட வந்துருன்னு கூப்பிட்றான். பட் கிறிஸ்டி இருந்துட்டு சாரா இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பல, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் காலனி ஹவுஸ்ல வந்து தங்குறேன் அப்படின்னு டோனா கிட்ட பர்மிஷன் கேட்கிறா. டோனா என்னைக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு
ஊர்ல இருக்கிற யாரும் பார்க்காத மாதிரி எரிச்சு விடுங்கடா அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இவங்க இந்த பாடியை அந்த தள்ளு வண்டியில ஏத்திட்டு இருக்கிறத மொட்டையனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதே டைம்ல விக்டர் மேத்யூவோட ஒய்ஃபை ஒரு கார்கிட்ட கூப்பிட்டு வந்து இந்த கார் டிக்கியில தான் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா பதட்டப்படுறான். அவங்களும் சமாதானப்படுத்திட்டு அந்த கார் டிக்கியை ஓபன் பண்ணா சொன்ன மாதிரியே நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. அப்போ விக்டருக்கு கடைசியா அவங்க அம்மா நீ தைரியமா இருக்கணும்டா நான் காலையில வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இல்லைன்னு டிராயிங்கை கண்ணா பின்னான்னு கலைக்கிறான். மேத்யூவோட ஒய்ஃபும் பொறுமையா இருறான்னு பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. அப்ப விக்டர் கையில ஒரு டிராயிங் கிடைக்குது. அதுல விக்டர்னு எழுதிய ஒரு பையனும் கூடவே ஒரு பொண்ணும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். இப்பதான் என்ன நடந்துச்சுன்னே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா விக்டரோட அம்மா டிராயிங் பண்ண சொல்லி அந்த கலர் பென்சிலை விக்டர் கையில கொடுக்கல, அவளுக்கு ஒரு சிஸ்டர் காரி இருந்திருக்கா, அவ கையில தான் கொடுத்து நீ டிராயிங் பண்ணுன்னு சொல்லிட்டு விக்டரை கூடவே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இந்த டிராயிங் எல்லாம் பண்ணனது விக்டரோட சிஸ்டர். அவனுக்கு ஒரு சிஸ்டர் காரி இருந்த விஷயமே இதை பார்க்கும் போதுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா கடைசியா அங்கிருந்து கிளம்பும் போது உன் சிஸ்டரை நீ தாண்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்து கண்ணா பின்னான்னு அழுகிறான். மேத்யூவோட ஒய்ஃப் தான் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சிஸ்டருக்காரையும் அம்மா இருங்க நானும் வரேன் பின்னாடியே போயிருக்கா. ஆனா விக்டர் இருந்த ஷாக்ல அங்கிருந்து அவன் வெளியவே வரல. சிஸ்டருக்காரி கீழே போட்டுட்டு போன பொம்மையும் பென்சிலையும் எடுத்து வச்சுட்டு அங்கேயே தான் உட்காந்துருக்கான். அதைய நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதே சமயத்துல டோனா கிட்ட அந்த மொட்டைய வந்து பேசுறான். நான் உங்க கூட சண்டை போட வரல, கொஞ்ச நேரம் சமாதானமா பேசுவோமா அப்படின்னு கேட்கும்போது டோனாவும் ஒத்துக்கிறா. அதே நேரத்துல ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் அந்த ஸ்மைலிங் மான்ஸ்டரோட பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அசிஸ்டன்ட் காரன் இருந்துட்டு இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே என்னால் ஜீர்ணிக்க முடியல, இப்ப புதுசா கனவுல வந்து எல்லாத்தையும் காயப்படுத்த ஆரம்பிக்குது, இது எங்க போய் முடியும்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதே டைம்ல விக்டர் இன்னும் அந்த டிராயிங்கை எடுத்து வச்சு அன்னைக்கு கடைசியா எங்க அம்மா சிஸ்டரை நீ தாண்டா ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனா அவங்க போய் கொஞ்ச நேரத்துல என் சிஸ்டரும் பின்னாடியே ஓடிட்டா. எனக்கு இருந்த பயத்துல அந்த பேஸ்மெண்ட்ல இருந்தே நான் காலையில வரைக்கும் வெளியே வரல, நானும் அவன் பின்னாடியே வந்து என் சிஸ்டரை காப்பாத்திருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணும் போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு அது நடக்கும் போது நீ ரொம்பவே சின்ன பையன், உன்னால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு டிராயிங்கை பாக்குறாங்க. இந்த டிராயிங்கை பத்தி விக்டர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த டிராயிங் என் சிஸ்டர் தான் உறைஞ்சா, அந்த அன்னைக்கு எங்க அம்மா அங்கதான் போயிருந்தாங்களாமா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த டிராயிங்கை காட்டுறாங்க. அது ஒரு வாட்ச் டவர். அந்த டவர்ல நிறைய குழந்தைங்க லாக் ஆயிருக்காங்க, அதை காப்பாத்துறதுக்காக தான் எங்க அம்மா போயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதே டைம்ல டைனர்ல இருந்து எல்லாரும் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்பதான் ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் அந்த பாடியும் எரிச்சிட்டு அந்த பக்கமா வராங்க. மேத்யூவோட பையன்கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் காரனுக்கு ஏதோ சத்தம் கேக்குது, உங்களுக்கும் கேக்குதா அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் ரத்த கலரையோட வெளியே வந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவை தான் காட்டுறாங்க. மொட்டையங்கிட்ட சொன்ன மாதிரியே நைட்டு ஸ்டே பண்றதுக்காக அந்த ஆர்வி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு கார் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறான். காருக்குள்ள லைட்டா ரத்தக்கரையும் இருக்கு. இவனும் அந்த மொட்டையன் பேரை சொல்லிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்து பார்த்தா பயபுள்ள டோனா கிட்ட இதுக்கு முன்னாடி சமாதானமா பேசலாம்னு சொன்னான் பாத்தீங்களா, அவளை அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கான். இங்க ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். இத பாக்குற மேத்யூக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது மொட்டையன் இருந்துட்டு பிளான்ல ஒரு குட்டி சேஞ்சுப்பா அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோடு அருமையா கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.